வணக்கம். நான் கரூர்லேருந்து ஜோதிடர் ஏஎஸ் சிவகுமார். இப்போ நம்ம லக்ன பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ துலா லக்ன பலன்களை பார்க்க இருக்கிறோம். துலா லக்னத்திற்கு முதல் பாவக பலன்கள், லக்ன பாவக பலன்கள். ஜாதகர் நடுத்தர உயரம் உடையவர். பேசுவதற்கு முன்பு சிரித்து விடுவார். அவர் சிரித்தார்னா கன்னத்தில் குழி விழுகும். இயற்கையாகவே அழகு உடையவர் எனினும் மேலும் தன்னை அழகாக காட்டிக்கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவார். தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வமுடைய ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். மீசைக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்துவார்கள். சிலர் மீசை முழுமையாகவே எடுத்துருவாங்க. பெண்களாக இருந்தால் மூக்கு குத்த மாட்டாங்க. அப்படி குத்துனா 2 மூக்குக்கும் சேர்த்து மூக்கு குத்து போடுவாங்க. இவங்களை விட இவங்க வாழ்க்கை துணை சற்று உயரமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிறர் பேசும்போது கவனிக்காதது போல் இருப்பார். ஆனால் சிஐடி மாதிரி பின்போக்கில் அவர்கள் பேசுவதை கவனிப்பார். இவருடைய பேச்சில் உறுதித்தன்மை இருக்கும். கேள்வின்னு பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய நபர்கள். சுவாதி என்றால் நிதான குணம். ஏதாவது ஒரு கவலைப்படுவார். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நிதான குணம் உடையவராக இருப்பார். அதனால் ஏதாவது ஒரு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். நிரந்தரமான இன்பம் அடைய விரும்புவார். ஆனால் அது பாதியிலேயே நிற்கும். சந்தோஷம் தூரத்தில் அழைக்கும். இவர் நெருங்குவதற்குள் மறைந்துவிடும். வீண் சந்தேகமும் பயமுமே இதற்கு காரணமாக இருக்கும். விசாகத்தில் தோன்றிய நபர், அதாவது விசாகத்தில் பிறந்த நபர் ஜாலியான நபராக இருப்பாங்க. ஆனால் பற்றற்றவர் போல் வாழ்வாங்க. எது எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பற்றற்ற ஒரு உறுதி அவங்களுக்கு இருக்கும். முகத்தில் அல்லது உதட்டில் வடு அல்லது மச்சம் ஏதாவது இருக்கும். ஒன்று உதடு காஞ்சி போயிருக்கும், இல்லைன்னா உதட்டில் வடு ஏதாவது இருக்கலாம், அல்லது மச்சம் ஏதாவது இருக்கலாம். 2 பக்கமும் பேசுவார். ஆனால் இறுதி முடிவு இவரோட தான் இருக்கும். தந்திரம் இல்லாத நபர்கள். இப்போ துலா லக்னத்துக்கு 2ஆம் பாவ பலன்களை பார்க்கலாம். வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மாடியில் குடியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பரிகாரமாகவே அது ஆயிரும். ஏறி இறங்கி போகிறாங்க இல்லையா, அதுவே ஒரு பரிகாரமாக மாறும். லக்னப்புள்ளி சித்திரை என்றால் சந்தோஷமான வாழ்வு இருக்கும். நடிப்பு திறமை உடையவர். சிரிப்பு நடிகராக வர தகுதி உடையவர்கள். சிரித்து பேசுவார்கள். பிறர் சிரிக்கவும் பேசுவார்கள். பிறர் பேச்சு வெட்டி பேச்சு என்பார்கள். சுயநலம் மிக்கவராக இருப்பார். குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பதில் வல்லவர். பிடி எங்கு அகப்படும் என்று சமயம் பார்த்து கொண்டே இருப்பார். பாடம் நடத்தும் போது அதிகம் குறுக்கிடும் நபர்கள் இவர்கள் தான். அதிக கேள்வியும் கேட்பாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதிக கேள்வி கேட்பாங்க. குடும்பத்தில் மூத்தவர் இருந்தாலும் இவரை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. குடும்பத்தில் யார் மூத்தவங்களாக இருந்தாலும் இவரை கேட்டு தான் ஒரு ஐடியா கேட்பாங்க. செய்யலாமா வேண்டாமா அந்த செயலை அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. லக்னக்காரர்கள் நீதிபதியாயின் வாதாடும் வழக்கறிஞர் திணறியே போயிடுவார். இவர் ஜட்ஜாக உட்காந்துருக்காருன்னா அவர் முன்னாடி நின்று வாதாடக்கூடிய வழக்கறிஞர் வக்கீல் திணறிடுவார். இப்போ இவரே வழக்கறிஞராக துலா லக்னக்காரர் வழக்கறிஞராக இருக்காருன்னு வச்சுங்க, நீதிபதி ஐயோ ஒரு பாயிண்டில் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அஞ்சுவார். வாழ்க்கை துணைக்கு அதிகம் பயப்படக்கூடிய நபர். மனைவி குழந்தைகளால் மனக்கவலை ஏற்படும். மனைவிக்கு ஒரு கருக்கலைப்பு உண்டு, அல்லது இவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கருவை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறக்க அல்லது ஆண் குழந்தை பிறப்பதற்காக மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்காக இவங்க கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள நேரிடும். ஆசிரியர், ஜோதிடர், வங்கி பணியாளர், வக்கீல், மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி பணியில் அவங்க இருப்பாங்க. வரவும் செலவும் ஜான் ஏறினால் முனம் சேர்க்கக்கூடிய தன்மை உடையவர். வாழ்க்கை துணை அதிகம் செலவு பண்ணக்கூடிய தன்மை உடையவர். எனினும் பணம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இவருக்கு குரு நல்ல இடங்களில் இருந்தால் வீண் செலவுக்கு தான் பணம் கிடைக்கும். அப்போ அவருக்கு குரு என்ன நல்ல இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பெற்றோர், சகோதரர் இவற்றை பராமரிக்க பணம் கிடைக்காது. பெற்றோர் சகோதரர்களை பராமரிக்க பணம் உங்களுக்கு கிடைக்காது.
இவர் பணம் வட்டி கட்டவும் உயர்ந்த வாடகை கட்டவும் செலவாகும். நிரந்தர வருவாய் வரும். இறுதி காலத்தில் மிச்சம் பிடித்து ஓய்வும் அமைதியும் அடைவார். தூர தேச யாத்திரைக்கும் வெளியூர் பயணத்திற்கும் அதிகம் செலவு செய்யக்கூடிய நபர். பெருமாள் சம்பந்தமான கோயில்களுக்கு அதிகம் செல்வார். பெருமாள் என்ற பெயர் உள்ளவர்களிடம் நல்ல நட்பு கொள்வார். பெருமாள் என்ற பெயர் உள்ளவர்களும் நல்ல நட்பு கொள்வார். இப்போ துலாம் லக்னத்திற்கு 3ஆம் பாவக பலன்கள். சகோதர உறவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இளைய சகோதரருக்கும் இவருக்கும் ஆகாமல் போகும். இவருடைய உடல் நல குழுவிற்கு சகோதர சகோதரிகளே காரணமாவார்கள். அவரே மூத்த சகோதரர் போல செயல்படுவார். பெரும் முயற்சிகளை செய்து வெற்றியடைவார். மாமனாரால் பிரச்சனை உண்டு. ஆனால் ஜாதகருக்கு கௌரவம், புகழ், கீர்த்தி ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். தோல்வியிலும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார். தோல்வியாக இருந்தால் கூட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார். சீட்டு போடுறது, இந்த வட்டிக்கு விடுற தொழில், எம்எல்எம் இவங்களுக்கு சுத்தமாக ஆகாது. இப்போ துலாம் லக்னத்துக்கு 4ஆம் பாவக பலன்களை பார்க்கலாம். சுய முயற்சியால் கல்வியில் சிறப்பு பெறுவார்கள். அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, இவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அந்த கல்வியில் மேன்மை பெறுவார்கள். பெரும்பான்மை பட்டதாரிகளாக இருப்பாங்க. என்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸு அண்ட் சயின்ஸ், கலைக்கல்வி, பிஎல் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சட்டக்கல்வி படித்தார்னா இவருக்கு கல்வி அருமையாக இருக்கும். இவர் முன்னேற்றத்திற்கு தாய் காரணமாக இருப்பார். குடும்பம் அமைந்த பிறகு தாய் மீது உள்ள பாசம் குறையும். இல்லை என்றால் தாய்க்கு இவர் மீது பாசம் குறையும். கல்வி முடியும் போது தாய்க்கு கண்டம் முடிகிறது. சின்ன வயசில் கஷ்டப்படுவார். பிற்கால வாழ்க்கையில் சுகமாக இருப்பார். நடு வயது வரை மற்றவருக்காக உழைக்கும் தன்மை உடையவர். மாடியில் வீடு அமையும். வீடு வாகனம் பின் வயதில் அமையும். முதலில் பழைய கார் வாங்கி பின் புதிய கார் வாங்குவார். கார் வாங்கும் யோகம் பிற்பகுதியில் அமையும். துலாம் லக்னத்திற்கு 5ஆம் பாவக பலன்கள். பதவிகள் தேடி வரும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் பிரச்சனை இருக்கும். மன வாழ்வில் 2 குழந்தைக்கு பிரச்சனை. அதற்காக அதிக செலவு நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். குலதெய்வம் நீர் சார்ந்திருக்கும். உள்ளூரில் ஆக்ரோஷமான தெய்வங்களை வழிபடுவது, சுடுகாட்டு அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. மண் சார்ந்து வாகனம் உள்ள குலதெய்வமாக இருக்கும். அதாவது மண்ணால் செய்யப்பட்ட குதிரை வாகனம், அந்த மாதிரி வாகனங்கள் இருக்கிற குலதெய்வம் அவங்க கோயிலில் இருக்கும். உயர்கல்வி தடையோடு படிப்பார். தாத்தாவுக்கு பதவி உண்டு. உள்ளூரில் பிரபலமானவர். தாத்தாவுக்கும் சித்தப்பாவிற்கும் 2 தாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு. வாடகை வருமானம் உள்ள சொத்து 40 to 50 வயதிற்குள் அமையும். துலா லக்னத்திற்கு 6ஆம் பாவக பலன்கள். ஜாதகர் உத்தியோகத்தில் இருப்பார். சீருடை பணியாளர் உள்ள குடும்பம். துலாம் என்றாலே சீருடை பணியாளர் குடும்பத்தில் இருப்பாங்க. வெளியூர் சென்று உத்தியோகம் பார்ப்பார். உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றம் இருக்கும். சிறிய நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வருவார். கடன் வாங்குவார். நகைக்கடன் பெறுவார். சுப காரியங்களுக்காக கடன் வாங்குவார். குழந்தைகளுக்காக கடன் வாங்குவார். சகோதரருக்காக கடன்பட நேரிடும். மாமனாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வயிறு சார்ந்த நோய், கொழுப்பு கட்டி, சர்க்கரை நோய், மஞ்சள் காமாலை, மூளை தொடர்பான நோய்கள் இவர்களுக்கு உண்டாகும். கிழங்கு வகை, கடலை பருப்பு, எண்ணெயில் செய்த பலகாரம், கொழுப்பு வகை உணவுகளை விரும்பி சாப்பிடுவதால் வயிறு கோளாறு ஏற்படும். காலையில் சூரியனை வழிபட்டு கண்ணாடி டம்ளரில் 7 அல்லது 8 துளசி இலை போட்டு 2 அல்லது 3 நிமிடம் சூரியனை காட்டி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு அந்த வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். பச்சை மிளகாய் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இது வழக்குன்னு போனால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். வழக்கில் வெற்றி பெறாத துலா லக்னமே இல்லை. ஆயில் மசாஜ், எண்ணெய் குளியலை விரும்புவார். வேலையாட்கள் அடிக்கடி மாறுவார்கள். துலா லக்னம் 7ஆம் பாவக பலன்கள். வாழ்க்கை துணைவிக்கு பயப்படுவார். மனைவி அறிவாளி. மனைவி தூரத்திலிருந்து வருவார். மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். துணைவர் தொழிலில் நஷ்டமடைந்தவர்.
நண்பராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்க ஒரு நண்பராக அமைவாங்க. அந்த நண்பருக்கு ஒரு அவச்சொல் இருக்கும், துணைவிக்கும் ஒரு அவச்சொல் வரும். வாழ்க்கை துணைவருக்கு கடன் பிரச்சனை வரும். சண்டை பிரியர், பக்திமான், அமானுஷ்ய சக்திகள் நிறைந்தவர். வாழ்க்கை துணைவருக்கு திடீர் கண்டம், திடீர் பிரச்சனைகள் அல்லது திடீர் பிரிவுகள் வரும். ஆண்களாக இருந்தால் மனைவி மூலம் திருமணத்தில் பணம், பொருள், நகை, பதவி, அந்தஸ்து இதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இவர் எண்ணத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய மனைவியாக இவர்களுக்கு அமைவார்கள். அறுசுவை சமைக்கும் மனைவி, வருவாய்க்கு தக்கபடி குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தும் மனைவி அமைவார். மனைவிக்கு இரத்தம் சம்பந்தமான நோய், கர்ப்பப்பை பிரச்சனை, சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்பு உண்டு. நோய் வந்தால் கூட குடும்ப வேலைகளை பிறர் செய்வது அவருக்கே பிடிக்காது, தாமே செய்வார். என்னதான் அவருக்கு டிசீஸ்னு வந்தால் கூட குடும்பத்தோட வேலைகளை அவரே எடுத்து செய்வார். துலாம் லக்ன பெண்கள் யாராக இருந்தாலும் தாலியில் பவளம் அல்லது அதாவது பவளம் இருக்கு இல்லையா, தாலியில் சின்ன பவளம் சேர்த்து அணிந்து கொள்வது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். கூட்டு தொழிலாகாது, கூட்டாளிகளால் நஷ்டம் ஏற்படும், கவனமாக இருக்கணும். திருமணத்திற்கு 2 துலாம் ராசி அல்லது 2 துலாம் லக்னத்தை இணைக்கக்கூடாது. அப்போ திருமணத்துக்கு துலாம் ராசி லக்னமாகவோ இருக்கிறவங்கள ஒன்றா இருக்குது, ஏக பொருத்தம், ஏக ராசி அப்படின்னு அமைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து துலாம் லக்னம் 8ஆம் பாவக பலன்கள். தலையில் அடிபடும், நீரினால் கண்டம் உருவாகும், 12 வயசுக்குள்ள ஒரு கண்டம் நடக்கும், விபத்து கண்டிப்பாக நடக்கும், ஆனால் தப்பித்துக் கொள்வார். சர்க்கரை நோய் வரும், உயில் சொத்து இருக்கும், அது தேவையான சமயத்திற்கு பயன்படாது. மூத்த சகோதரத்தால் பூர்வீக சொத்து அழியும். எல்ஐசியில் சரியாக பணம் கட்டி மெயின்டைன் பண்ண முடியாது, கட்டாமல் விட்டுவிடுவார். 2-3 முறை விட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்து கட்டுவார். கடைசியில் நீண்ட காலம் படுக்கையில் இல்லாமல் திடீரென்று மரணமடைவார். துலா லக்னம் 9ஆம் பாவக பலன்கள். ஜாதகர் தீவிர பெருமாள் பக்தராக இருப்பார். திருப்பதி போய் சென்று வர அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர் வழிபாடு உடையவர்கள். சிவ பக்தராக இருந்த போதிலும் நின்ற நிலையில் அர்த்தநாரீஸ்வரரையும் சங்கர நாராயணரையும் வழிபடுவார். அதாவது நின்ற நிலையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் சங்கர நாராயணர் அப்படின்ற பெருமாளையும் வழிபடக்கூடிய தன்மை வாய்ந்தவர். தந்தை வழியில் அரசு சார்ந்த வருமானம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார், அல்லது அரசு அங்கீகாரம் பெறக்கூடிய ஏதாவது ஒருவர் தொடர்பில் வருவார். தந்தைக்கு கால் பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். தந்தை தன்னுடைய வருமானத்தை சேமிக்க முடியாதவராக இருப்பார். தந்தைக்கு ஒரு நீண்டகால நோய் இருக்கும். தந்தை பெயரில் 2 சொத்து, தந்தை வழியில் யாருக்காச்சும் 2 சொத்து இருக்கும். தந்தை வழியில் ஒருவருக்கு மன வாழ்க்கை பாதிப்பு இருக்கும். விவசாயம், துணி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்றவற்றின் மூலம் வருமானம் கிடைக்கும். தந்தை தன் உறவுகளுக்கும் இவர் கல்விக்கும் செலவு செய்தது போக மீதி எதுவும் மிச்சம் வைக்க மாட்டார், மிச்சமும் இருக்காது. துலாம் லக்னத்திற்கு 10ஆம் பாவக பலன்கள். அரசியல், அரசாங்க தொடர்பு இருக்கும். ஆசிரியர், எல்ஐசி ஏஜென்ட்டு, விவசாய பண்ணை, கோவிலில் கடை நடத்துதல், ஜவுளி, நூல், இரும்பு உருக்காலை, இரும்பு சம்பந்தமான அனைத்து தொழிலும் அவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு. டிரான்ஸ்போர்ட், மருத்துவ உபகரணங்களை தயாரித்து விற்றல், நகை, ரத்தின கற்கள், உணவு சார்ந்த பொருட்கள் விற்பது இவருக்கு ஏற்ற ஒன்று. தொழிலில் உயர்வு நிச்சயம் கிடைத்தாலும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. 6 மாதம் சிறப்பாகவும் 6 மாதம் கஷ்டப்பட்ட மாதிரியும் தான் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு துன்பம் இல்லை, ஆனால் பதவி உயர்வில் தான் தடை இருக்கும். துலாம் லக்னத்திற்கு 11ஆம் பாவக பலன்கள். அரசு துறை சார்ந்த நண்பர்கள் ஏற்படுவார்கள். மற்ற நண்பர்களால், கூட்டாளிகளால் நன்மை இல்லை, தொழில் கூட்டால் நன்மை இல்லை. மூத்த சகோதரனை இவரின் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பிற்கும் உதவுவார். மூத்த சகோதரருக்கு 2 வயது 2வது குழந்தை சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு ஏற்படும். 2வது குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுத்துக்குவார். 2வது குழந்தையில் ஏதாவது தடை ஏற்படும், அப்படின்னா 2வது குழந்தைக்காக மருத்துவ செலவு செய்வார். துலாம் லக்னத்திற்கு 12ஆம் பாவக பலன்கள். ஜாதகர் சில நேரம் உட்கார்ந்தபடியே தூங்கிடுவார், இல்லைன்னா பயணம் போகும்போது தூங்கிடுவார், பயணத்தில் தூங்கிடுவார். தூக்கத்தை கெடுத்து அவருக்கு கோபம் வந்துடும். வெளிநாட்டு யோகமுடையவர். கால் அடிபடும், கால் முறிவு ஏற்படும், நீண்ட பயணத்திற்கு செலவு செய்வார். சேமிப்பு குறைவு, பற்றாக்குறை இருக்கும்.
ரேகா, தா என்றும் அப்போ பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேகா, தா என்று முடியும் பெயர்கள். ஸ்வேதா, பிரீதா, இஸ் என்ற பெயர்கள், அப்படியே இஸ் அதாவது தமிழில் ஈஷ் என்ற பெயர்கள், நாகம் சார்ந்த பெயர்கள், லட்சுமி சார்ந்த பெயர்கள் இவர்களுக்கு நன்மை கொடுக்கும். இவங்களுக்கு நன்மை தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, பச்சை, நீலம், கிரே கலர். ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, கிரே, இந்த 4 நிறங்களும் நன்மை அளிக்கும். அதிர்ஷ்டம் தரும் எண்களாக பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இதெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நன்மை தரும் கிழமைகளாக பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் அவர்களுக்கு நன்மை கொடுக்கும். நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி, ஆனி, ஆடி, தை, மாசி இது போன்ற மாதங்கள் ஜாதகருக்கு நன்மை அளிக்கும். நன்மை தரும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி இலக்கணம். இவருக்கு ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய ராசி இலக்கணங்கள் மேச இலக்கணம், மேச ராசி, கும்ப இலக்கணம், கும்ப ராசி, மிதுன இலக்கணம், மிதுன ராசி இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும். இது துலா லக்ன பலன்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.